உங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியுங்க. நான் இதோ 5 வருஷம் ஆயிப்போச்சு. அவரு சொன்ன சொல் தவறாமல் அதே அந்த சொன்ன சொல்லல நிக்கணுமா இல்லையா? விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. அப்ப விடியல் தந்துட்டாருன்னு சொன்னா பேச்சு மாறினதா ஆயிரும் இல்லையா? அதனால அத ஃபியூச்சர் டென்ஸ்லயே வச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கே தெரியும். இப்ப 1ஆம் படை வீடான திருப்பரங்குன்றத்துல நின்னுகிட்டு 6ஆம் படை வீடான திருத்தணிய பத்தி நம்ம பேசுறோம். திருத்தணியில பேக் டு பேக் ஒரு நாள் ஒரு ஒரு பாவம் வாயில்லாதவர்கள்னு சொல்லணும். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கெல்லாம் நம்ம மொழி தெரியல. அவங்க ஏதோ அவங்க ஒரு மனிதர்களா இருப்பாங்கன்னு நினைச்சு ஆரம்பிச்சா, அவங்க கழுத்துல வச்ச கத்திய அவங்க மேலேயே வச்சு வெட்டுறது. அத நம்ம பேச கூட நம்மளுக்கு பதறுது. அத பார்த்து அதுவே ஓயாத நேரத்துல அடுத்த நாள் ஜமால் என்கிற ஒரு ஒரு முஸ்லிம் பெரியவர், அவருக்கும் அதே போல தாக்குதல், வெறி தாக்குதல். அப்ப ஜாதி, மதம், மனிதம் எல்லாத்தையும் கடந்து என்ன இருக்குன்னு பார்த்தா போதை தான் இருக்கு தமிழ்நாட்டுல.